இவ குளிச்சிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து இவன்ட்ட வம்புலுக்கு ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது இவ ஒரு மாஃபியா லீடர்னு. அதனாலே அவங்க 2 பேத்தையுமே அவன் ஈஸியாவே சமாளிச்சிடறான். இதுக்கு முன்ன என்ன நடந்திருக்கும்னா, இந்த பையனை ஸ்கூல் எல்லாமே புள்ளி பண்ணி ரொம்பவே வம்புலுத்துட்டு இருப்பானுங்க. அதனாலே அவன் அவனோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு வந்திருப்பான். அந்த நேரத்துல தான் மாஃபியா பாஸ் இவனை காப்பாத்தலாம்னு வரும்போது ஆக்சிடென்ட்டா அவரோட ஆத்மா இந்த பையனோட உடம்புக்குள்ள போயிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இதை அவர் பார்க்கும்போது ரொம்பவே பயந்துருப்பாரு. ஈவன் இது ஒரு கனவு நினைச்சிட்டு இருப்பாரு. அன்டில் அவரோட உடம்பு அவரே பாக்குற வரையும் பயந்து போன அவருமே மறுபடியும் அதே இடத்துல இருந்து கீழே குதிச்சா எல்லாமே சரியாயிருன்னு நினைக்கிறாரு. அவருமே கண் முழிச்சு பார்க்க மறுபடியும் பார்த்தா அந்த பையனோட உடம்புல தான் அவர் இருக்காரு. பட் இப்ப கூடவே சேர்ந்து காலுமே அவருக்கு உடைஞ்சிருது. இனிமே வேற வழியே இல்லைன்னு அவருமே அந்த பையனோட உடம்புலயே அவருமே வாழ ஆரம்பிக்கலாம்னு இருக்காரு. அப்ப அந்த பையனோட டேப் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த பையனை எப்படி எல்லாம் புள்ளி பண்ணி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு. அந்த கோவத்திலே இந்த டேபையுமே உடைச்சிடுறாரு. இப்ப அவருமே அந்த பையனுக்காக ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிக்க போறாரு. அதனாலே அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் கட்டை பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போறாரு. பட் அந்த பையனை யாருக்குமே தெரியல அன்டில் அந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கிற வரையும். பட் அகைன் அந்த புள்ளிஸ் எல்லாமே இவர்கிட்ட வம்புலுக்கு வர பட் உள்ள இருக்குது யாருன்னு தெரியாம அவங்க தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அதனாலே அவர் எல்லாத்தையுமே பிரிச்சு மேஞ்சிடுறாரு.